ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களோட கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோ தான். நாங்கள் உங்களோட எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோம். அதாவது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர எல்லா கமெண்ட்டுக்குமே நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நைட் 2 மணி 1 மணி காலைல எழுந்திரிக்கும் போதும் ஃபோனை பார்ப்பேன். ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துன்னா உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். சரியா? ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட்டாகவும் இருக்கும், நிறைய நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கமெண்ட்டாகவும் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் எடுத்திருக்கோம். குறைஞ்ச டைமில் எவ்வளோ கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ ரிப்ளை பண்ணுறோம். பாருங்கள், வி வில் இன்ட்ராக்ட் மோர். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் நாங்கள் சேனல் ரெகுலராக பார்க்குறேன் அப்படின்றீங்க. ஒரு சில வீடியோலாம் யாருமே நான் ரொம்ப இதெல்லாம் நான் எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நினைப்பேன். ஆடிட்டுருக்கு. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்போ தான் சேனல் க்ரோ ஆகும். சரியா? ஃபஸ்ட்டு கமெண்ட் ஒன்று சொல்லிட்டேன். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நவடேஸ் யூஆர் லுக்கிங் குட் அப்படின்னு சொல்லி. அது கேர்ளா பாயான்னு தெரியல. அது எதனால் அப்படின்னா, நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். ஸோ வீட்டில் இருக்கிறதுனால என்னோடய வார்ட்ரோப்லாம் அடுக்கும்போது நம்மளுக்கே தெரியுது, ஓகே நம்மக்கிட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிஸியாக இருக்கும்போது துணியை துவைப்போம், மடிப்போம், மறுபடியும் அதே துணி ரிப்பீட்டு. எதை மடிச்சு வைக்கிறோமோ அதே தான் நம்ம டக்குன்னு எடுப்போம். நான் நினைக்கிறேன் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க ட்ரெஸ்ஸை நம்ம அடிக்கடி வியர் பண்ணுவோம். அது நல்லா இருக்கான்றதையே நம்ம பார்க்க மாட்டோம். இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. நம்ம வார்ட்ரோப் கொஞ்சம் நான் அடுக்கிறேன் இப்போ டைம் இருக்கிறதுனால. ஸோ அடுக்கும்போது ஓகே நம்மக்கிட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கா, இப்போ இந்த வீடியோவில் எது போடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லாம் வீடியோக்கு என்னன்னா, ஓகே இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டுணும்னு சொல்லிட்டு உடனே ரெடி ஆகிட்டு வந்துடும். யாருக்காகவோ சின்சியராக அந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கேன். உங்களுக்காக தான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொண்டை போட்டிருப்பேன், ஃபேஸ் வாஷ் பண்ணி அப்படியே உட்காந்துருப்பேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஏஸ்தெட்டிக்ஸ், இந்த அழகா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிடணும். ஏன்னா டைம் இருக்காதுங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணணும். என் பையன் ஏதாவது கத்திட்டு இருப்பான், அவனுக்கும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கும் இன்ட்ராக்ட் பண்ணணும். அவங்க கூட நம்ம நீ பாட்டுக்கு விளையாடுலாம் சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த டைம் வீடியோ எடுத்து எடிட்டும் பண்ணி போடணும். ஸோ அதனால் டக்குன்னு எடுத்து போடுவேன். இப்போ வீட்டில் இருக்கிறதுனால ஓகே இவரை கேட்பேன், என்னங்க இன்னைக்கு வீடியோ எடுக்கணும் வரீங்களான்னு கேட்பேன். இவர் சொல்ல 4 மணிக்கு எடுக்கலாம் அப்படின்னு. அப்போ எனக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுறது, இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போடலாம், அந்த மாதிரி கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு டைம் இருக்குது. அதனால தான் நீங்களும் இந்த வெயிட் லாஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்கல. அது எனக்கு என்னமோ ஆன மாதிரி தெரியலங்க. இது இவர் என்ன ஏதோ மோட்டிவேட் பண்ணுறாரு. நீங்கள் சொல்லுங்கள், என்னோடய பழைய வீடியோ பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் வெயிட் லாஸ் பண்ணேனான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. நான் சொல்கிறேன், எனக்கு நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன்ல. தெரியல, பார்க்கலாம். வெயிட் லாஸ்னால் என்ன தெரியுமா, 60 கிலோவுக்கு நாங்கள் ரீச் ஆனால் தான். நான் ஃபஸ்ட்டு 80 kg இருந்தேன். இப்போ வெயிங் மிஷின் வீட்டில் இல்லை. ஸோ அது செக் பண்ணால் தான் தெரியும் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு. வெயிட் லாஸ் பண்ணணும்னா முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வெயிங் மிஷின் வாங்கணும். அப்போ தான் அது ரெகுலராக மானிட்டர் பண்ணி குறைக்கிறதா இல்லையா, ஏறுதா இறங்குறதா. நான் அதை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையே சொல்கிறேன், என் பையன் உடச்சிட்டான். மறுபடியும் ஒன்று புதுசு வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அது நான் வெயிட் பார்க்குறேன். இப்போ நான் 73 கிலோ. மறுநாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அன்றைக்கி கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருவேன். அதுக்கு வேணாமே, ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வெயிங் மிஷின் வாங்கலை. ஸோ இந்த ஒரு நல்ல கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு நான் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த கமெண்ட் சென்னையில் இருக்க ஈட்டரிஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் இல்லையா, பண்ணுறேன். நான் வெயிட் லாஸ் பண்ணுற கொஞ்சம் கட்டுப்பாடோட சாப்பிட்றாங்க, அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுவோம். அதுவும் சிறுதானியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்கானிக் ஃபுட்டுன்னா இந்த சிறுதானியம், அதுக்கப்புறம் கீரை வகைகள், இதெல்லாம் நாங்கள் வீட்டிலே குக் பண்ணுறோம். அதுவும் நான் வீட்டில் இருக்கிறதுனால நானே குக் பண்ணி நான் சாப்பிட்றோம். இது இல்லாமல் நான் யூடியூப்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் நான் ஃபுட் பிளாகிங் பண்ணிகிட்டு இருந்தேன். பென் நேம் வச்சுட்டு, பென் நேம்னா என் பேர் இல்லாமல் புனை பேர் வச்சுட்டு ஃபுட் பிளாகிங்லாம் பண்ணுவோம். இப்போ தாங்க ஒரு 7 இயர்ஸாக வீடியோ எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்லாம் நாங்கள் ஒரு லொக்கேஷன் போயிட்டு அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட்டமாக நின்று அங்கே ஃபோட்டோ எடுத்து இங்கே இந்த பிளேஸில் சாப்பிட்டோம், இந்த அண்ணாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுவாங்க, கேட்பாங்க அடுத்து இந்த லொக்கேஷன் போங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, மாஸ்டர் ஷெஃப் நான் போகிறதுக்கும் அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த டைம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால மோஸ்ட் ஆஃப் த லொக்கேஷன் எங்களுக்கு தெரியும் சென்னையில் எங்கே நல்லாயிருக்கும் ஃபுட்டுன்னு. ப்ளஸ் நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தேன். அதனால் நிறைய லொக்கேஷன் நான் உங்களுக்கு சொல்வேன். நீங்கள் லொக்கேஷன் வைஸ் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட சொல்கிறேன் இந்த லொக்கேஷனு. இப்போ சமீப காலத்தில் எங்களோட விருப்பமான ஃபுட் ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மடிப்பாக்கம்ல ஒரு இடம் இருக்குது. மடிப்பாக்கம் லேக் பக்கத்தில் உழவான்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை உணவகம் இருக்குது.
அங்கே ஒரு 4 மணிக்கு போயிட்டீங்கன்னா 4-5 5 o'clock எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும் அங்கே உங்களுக்கு வந்து வாழைப்பூ வடை, அதுக்கப்புறம் கம்பு லட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக இயற்கை உணவு தான், அது எல்லாமே நல்லாயிருக்கும். கேழ்வரகு அடை. கில்ட்டி ஃப்ரீ ஃபுட்டுங்கிறதுனால ரீசெண்ட் டேஸில் நாங்கள் அடிக்கடி அங்கே போகிறோம். ஸோ அங்கே நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது. ஒன்று வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு போயிடலாம், இல்லைனா அங்கேயே நின்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உளுந்து களி ஃபுல் இயற்கை உணவகம் தான் அது. முருங்கை அடை, அதுக்கப்புறம் முடக்கத்தான் சூப் எல்லாமே கிடைக்கும். சின்சியராக ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்களே தான் சமைச்சு, வேலையாட்கள்லாம் இல்லை, அவங்களே சமைச்சு அவங்களே கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். அந்த லொகேஷன் ஃபுட் மாதிரி இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். அந்த மடிப்பாக்கம் லேக்லேயே நிறைய ஃபுட் ஸ்பாட் இருக்குது. அதில் ஒரு கடை வந்து கடை பேர் கிடையாது, அது நார்மலாக வச்சுருப்பாங்க. குட்டி வடை, பட்டாணி சுண்டல். எங்கள் ஊர் பட்டாணி சுண்டலில் வடை போட்டு தருவாங்கல்ல, திருப்பூர் கோயம்புத்தூர் சைடில், அதெல்லாம் இங்கே கிடச்சிது. அதெல்லாம் அங்கே நல்லாயிருக்கும். மிளகா பஜ்ஜி டெய்லி கிடைக்கும், அங்கே சாப்பிடுவோம். ஸோ இந்த மடிப்பாக்கம் அந்த லேக் பக்கத்தில் வாக்கிங்கும் போகலாம். நீங்கள் வீக்கெண்ட் ஆச்சுன்னா அது ஒரு ஹாப்பனிங் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நிறைய பேர் வாக்கிங் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கொசு தொல்லை மட்டும் மழை நாளில் இருக்கும். ஸோ நீங்கள் அது மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன இவங்க சொன்னாங்க, நம்ம வந்தோம் இங்கே நிறைய, ஏன்னா லேக் அங்கே இருக்கு இல்லையா, நிறைய கொசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 மடிப்பாக்கம்ல 2 ஃபுட் ஸ்பாட்டு. இன்னொன்று அதே மடிப்பாக்கம்லேயே உங்களுக்கு ரஃபிக் பாய் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடைங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடைங்க. ரஃபிக் பாய் வாணியம்பாடி பிரியாணி. அது ஒரு குட்டி கடை தான். இப்போ பொதுவாக ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுட் பிஸ்னஸ் எப்படி நல்லா போகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓனரே அங்கே இருந்து ஆப்ரேட் பண்ணாதான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி கஸ்டமரை எப்படி அந்த டேஸ்ட் கொண்டு வந்தாங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஓனர் அங்கே எப்போவுமே நிற்பார். நாங்கள் அதாவது 12 மணிக்கு அங்கே அந்த டபரா எடுத்துகிட்டு வருவாங்க மட்டன் பிரியாணி. 1 மணி நேரத்துலேயே காலி ஆகிடும். நான் சொல்லுவேன் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க. வீக்டேலையும் காலி ஆகிடும். நான் அங்கே தான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் அங்கே தானே நான் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் இல்லையா, அப்போ அங்கே போகும்போது செக்கப் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். நாங்கள் நல்லாயிருக்கும் அந்த கடை. மட்டன் பிரியாணி, நான் சிக்கன் பிரியாணி அங்கே ட்ரை பண்ண மாட்டேன், வீட்டில் இவரே சூப்பராக செய்வார். அங்கே வந்து மட்டன் பிரியாணி செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு 12:30க்கு போயிட்டிங்கன்னா 1:30க்குள்ளே காலி ஆகிடும். அவரோட நம்பரும் தரேன், நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா கூட எடுத்து வச்சுருவார் அவர். சென்னை ஸ்டைல் ஆத்தென்டிக்காக பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருப்பாங்க. அது எங்களோட கரண்ட்டாக ஃபேவரெட்டு. அது இல்லாமல் பெசன் நகர் போவோம், டுடேஸ் கேட்ச்னு இருக்குது ஒரு கடை. அங்கே நிறைய கடை இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் ஆர்டர் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். ஐ மீன் ஃப்ரை பண்ண சொல்லி வாங்கி சாப்பிடலாம். ஸோ பெசன் நகரில் ஃபிஷ் அங்கே போய் சாப்பிடுவோம். இந்த ரஃபிக் பாய் கடை, அதுக்கப்புறம் வந்து நம்ம மடிப்பாக்கம் ஃபுட் ஸ்பாட்டு. சித்தாலப்பாக்கம்லேயும் ஒரு குட்டி கடை இருக்குது. ஒரு அம்மா வந்து டெய்லி 5 வகை சுண்டல் வந்து எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. 10 ரூபாய்க்கே நல்ல சஃபிஷியண்ட்டாக சுண்டல் கொடுப்பாங்க, 5 வகை சுண்டல். அவங்களோட லொக்கேஷனும் நான் பிங்க் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக இந்த கடைங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. மற்ற கடைலாம் ஏன் பிடிக்கல அப்படின்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓனர், ஆனால் அதை வந்து ஒரு வேறு ஊர்லேருந்து வந்தவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க அந்த ஃபுட்டு டேஸ்ட்டை கொண்டு வர மாட்டாங்க. அது எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேங்குது. அந்த டேஸ்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது எனக்கு. அது அதனால நான் வெளில சாப்பிட மாட்டேன். எம் ஸ்ட்ரீட் மேடவாக்கம், அங்கே வந்து டோனஸ் பிரிஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அப்புறமா நாங்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அங்கே இருக்கிற அந்த சிக்கன் ஐட்டம்ஸ் லைக் அல்ஃபாம் சிக்கன், பாபிக்கு சிக்கன், இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். அது மட்டும்தான் அங்கே சாப்பிடுவோம். இதெல்லாமே இப்போதைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேஸ்லாம் இருக்குது. நான் ஃபுட் பிளாகிங் பண்ணும்போது நீங்கள் லொக்கேஷன் வைஸ் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். இல்லை நான் வீட்டில் சமைக்கிற அந்த சிறுதானிய உணவுலாம் உங்களுக்கு தெரியணுன்னாலும் சொல்லுங்கள், நான் அதை ஷூட் பண்ணி போடுறேன். எனக்கு என்னென்னா அதை நீங்கள் பார்ப்பீங்களா, அதுதான். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்ஸ் அந்த ஹவுஸ் பேஸ்டு வீடியோஸ் தான் நான் வந்து போடுறேன். எனக்கும் இந்த சமைச்சு போடணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. டிவி ஹார்ட் டிரைவ் இருக்குங்க, ஃபுல்லாக ரெசிபிஸ் இருக்குது. இந்த அம்மா ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் போட மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் அது பார்ப்பீங்கன்னா சொல்லுங்கள், நான் வேணால் ஷேர் பண்ணுறேன். நான் குக் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாக 1 pot 1 shot குக்கிங் தான் பண்ணுவேன். நல்லா டேஸ்ட்டாக குக் பண்ணுவேன். இவரும் சூப்பராக குக் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறோம். சரியா? ஸோ அடுத்த கமெண்ட் போயிடலாமா? அடுத்தது ஒருத்தர் கார் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. 50,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு காரு, பொத்தி பொத்தி வச்ச பொண்ணு மேகலை காரு. நல்ல கமெண்ட்டுங்க அது. எங்களோட யூசேஜ் அவ்வளோதாங்க. நாங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ண மாட்டோம். வருஷத்துக்கு 1 or 2 தான் வெளியூருக்குலாம் போவோம். டே டு டேன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி 2 or 3 எடுத்து பக்கத்தில் இருக்க லொக்கேஷன் போவோம். வருஷத்துக்கு 3 வந்து வெளியூருக்கு அந்த மாதிரி போவோம். ஸோ எங்களோட யூசேஜ் அவ்வளோதான். அந்த கார் வீடியோலேயே வந்து காரில் உங்களுக்கு கியர்லாம் இருக்கும் சொல்லி அப்படி காமிச்சிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்க சொல்லியிருந்தாரு. இட்ஸ் அ நைஸ் கமெண்ட் ஆக்சுவலி.
அதுக்கப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 3வது ப்ராப்பர்ட்டி கட்டிட்டு இருக்கோன்னு சொல்லும்போது, என்னம்மா நீ 10 வீடு கட்டுவியா அப்படின்னு கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக கட்டுவேன். இப்போதைக்கு இந்த 3 வீடு கட்டிட்டு கடன்லாம் அடைச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் வாங்குவேன். ஸோ நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். எஸ். அடுத்தது இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, தாழம்பூரில் வந்து ஒரு சைட் விசிட் பண்ணி 2 வீடியோ போட்டிருந்தோம். நாங்கள் ஒருத்தவங்களுக்காக சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு. அவர் என்ன நினச்சிட்டார், நம்ம ப்ராப்பர்ட்டி அங்கே வாங்க போகிறோம்னு நினச்சிட்டார் போல இருக்கு. நாங்கள் அங்கே வாங்கலை. இங்கே கடன்லாம் முடியறதுக்கு இன்னும் 3-4 வருஷம் ஆகுமாப்பா. அதான் ஷார்ட் டேர்ம் கோல். அதுதான் நமக்கு இப்போதைக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள ஹோம் லோன் எல்லாமே க்ளோஸ் பண்ணுங்கிறது. அதனால புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுலாம் கிடையாது. இப்போது இருக்கிற இந்த காசா கிராண்ட் வீட்டோட ஹோம் லோனை முடிக்கணும். நெக்ஸ்ட்டு இவரோட ப்ராப்பர்ட்டி கட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கடனையும் முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராப்பர்ட்டி பற்றியும் யோசிப்போம், அடுத்த கார் வாங்குறதை பற்றியும் யோசிப்போம். அது வரைக்கும் எதுவுமே வாங்க மாட்டோம். ஃப்யூச்சரில் வாங்குவேன். ஃப்யூச்சரில் நான் இவங்களுக்காக சில டாஸ்க்லாம் கொடுத்துருக்கேன். பீச் ஹவுஸ் ஒன்று வாங்க, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க செய்கிறாங்க பார்க்கலாம். நான் வாங்க மாட்டேங்க. நான் சொல்கிறேனே, நான் பீச் ஹவுஸே வாங்க மாட்டேன். நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது சண்டே. ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன். எங்கள் மாமா வந்து பட்டினப்பாக்கம்ல தான் தங்கியிருந்தார். அவர் ஒரு நாள் வீட்டுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு நான் வரேன். எங்கள் மாமா உடம்பெல்லாம் அடிபட்டு வந்திருந்தார். வந்துட்டு, கடல் மாதா பொங்கிட்டா, உலகம் அழிய போகுது அப்படி இப்படின்னு செம்ம அடி எங்கள் மாமாவுக்கு. அப்புறம் நாங்கள் மருந்தெல்லாம் போட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், கடல் மாதா பொங்கிட்டா. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவர் அந்த பேனிக் புரிஞ்சிருக்காது, பேனிக் அட்டாக் ஆகிடுச்சு எங்கள் மாமாவுக்கு. மாமானே எங்கள் அம்மாவோட சொந்த தம்பி. அப்புறம் தான் டிவி பார்த்ததுக்கப்புறம் தான், சன் டிவியில் அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாங்க சுனாமின்னு ஒன்று. அப்போ தான் எங்களுக்கு தெரியும். அதுலேருந்தே எனக்கு ஒரு பயம். ஆழி பேரலை அப்படின்னு தமிழில் காயின் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு அதுலேருந்தே எனக்கு பேய் கனவுனாலே கடல் வந்து நல்லா ரேஸ் ஆகி வர்றது தான் எனக்கு பேய் கனவே. அந்த ஒரு அப்படி பார்த்து பயந்தா பீச் காற்று வாங்கிட்டு அப்படி மட்டும் படுத்து தூங்க முடியுமா? எனக்கு இப்போன்னு இல்லை, எனக்கு எப்போவுமே ஒரு பேட் கனவு வந்து நம்ம மிட் நைட்டில் அப்படியே பயத்தில் எழுந்திருப்போம் தெரியுமா, அது என்னை பொறுத்த வரைக்கும் கடலில் மாட்டிக்கிறது தான். அது எங்கள் மாமா எக்ஸ்பிளைன் பண்ணது என் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கடல் மாதா பொங்கிட்டான்னு கரெக்டாக அந்த சன் டிவியில் வேற 1 மாதம் வரைக்கும் காமிச்சாங்க. வெளியூரில் ஃபுல்லாக எப்படி கடலில் வந்ததுன்னு. அது வேற சின்ன வயசில் பார்த்து பயந்துட்டேன். அதனால் பீச் ஹவுஸ்லாம் போனோம். கடல் மாதா. அடுத்தது லாங் ட்ரைவ் போனால் நம்ம காரில் பாடி பெயின் வருதான்னு கேட்டிருக்காரு. பாடி பெயின் சுத்தமாக வராதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஓரளவுக்கு டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா இது லக்ஸுரி கார்லாம் கிடையாது. அதனால கொஞ்சம் டயர்டு இருக்கும். பட் மற்ற கார்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டர்னு தான் நான் சொல்வேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் கார் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக. அது வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குது, அதனால அவங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியாது. மேபி நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருக்கணும் போல இருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம சொசைட்டி டூர் போட்டிருக்கும் போது நீங்கள் எந்த வீட்டில் தான் இருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்டிருந்தாங்க. 3 வீடு இருக்குது, எந்த வீட்டில் இருக்கீங்கன்னு. இல்லை, அவங்க சில பேர் ஒருத்தர் கன்ஃபியூஸாக இருக்குது. நீங்கள் சொசைட்டி சொல்கிறீங்க, எந்த இடத்த சொல்கிறீங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குது சொல்லி கேட்குறாங்க. சொசைட்டின்னு மீன் பண்ணது இந்த ஏரியா, இந்த என்டையர் அப்பார்ட்மெண்ட்ஸ், ஒரு 4-5 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த சொசைட்டி தான் நாங்கள் மீன் பண்ணோம். பட் நாங்கள் இருக்கிறது காசா கிராண்ட் ஜெனித்தில் தான் நாங்கள் இருக்கோம். என்டையர் சொசைட்டின்னா இந்த ஏரியா உள்ள வரத்துக்குள்ளேயே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும்ல இருக்கு. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து நாங்கள் வாடகை விட்டுட்டோம். நாங்கள் வாடகை விட்டாச்சு. இப்போ 3rd ப்ராப்பர்ட்டி கட்டிகிட்டு இருக்கோம். அதுவும் வாடகை தான் விட போகிறோம். வண்டலூர் கிட்ட. யாராவது அங்கே வாடகை தேடிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரியே அந்த வீட்டை கட்டிடலாம். ஏன்னா அது வாடகை தான் விட போகிறோம். ஸோ முன்னாடியே யாராவது வருவீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இன்டீரியர்ஸ் அதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அடுத்தது இமெயில் ரிப்ளை வந்து எனக்கு கமெண்ட்ஸை விட மெயில் தாங்க நிறைய பேர் அனுப்புனாங்க. அதனால் என்னோடய மெயில் ஐடி எல்லாத்துலேருந்தும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ரிப்ளை பண்ணணும் இல்லையா, ஃபேக் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு மெயில் ஐடிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ரிப்ளை பண்ணலைன்னா கஷ்டம். ஸோ அந்த மெயில் ரிப்ளைன்னு ஒரு வீடியோ போட்டால் அதுவும் யாருமே பார்க்கல. மெயில் அனுப்புகிறாங்க, பட் அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணாலும் அதை பார்க்க மாட்டுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன் இல்லையா, நீங்கள் அந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாததுனால சில வீடியோஸ் மிஸ் ஆகிடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட க்யூவில் அது இருக்கும். உங்களோட டிவி ஓப்பன் பண்ணுறீங்க இல்லை ஃபோன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரெக்கமெண்டேஷனில் எங்களோட வீடியோ வரும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்.
See, இது வின் மாதிரி தான். நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் க்ரோ ஆக முடியும். நான் போடுற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த விஷயம்லாம் அவேர்னஸ் தான் நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். மோஸ்ட்லி இந்த பாஷாக இருக்கிறது, இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட்லாம் கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, ஓப்பன் அப் பண்ணி ஷேர் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான். மற்றபடி இது வந்து திணிக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். அப்படி இருந்துமே என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. எனக்கே தோணும், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நான் போடுற வீடியோ கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் ஒரு தோணும், ஓகே இவங்க நம்ம வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம இவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு மெயில் அனுப்புறீங்க, மெயிலுக்கு ரிப்ளை பண்ணலாம், சேனல் விட்டு போயிடுறீங்க. நீங்கள் என் வீடியோ பார்க்க உங்களுக்கு டைம் இல்லை, ஆனால் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுமா? எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. இல்லை அப்படிலாம் நம்ம அவங்க வீடியோ பார்க்கல அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம மீன் பண்ணுறவங்க பார்த்துருந்தாங்கன்னா அவங்கள ஷி ஷுட் நாட் மேக் தம் எ விக்டிம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் கிடச்சிரும். நாங்கள் ரிப்ளை பண்ணணும், யாராவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நம்மளோட யூடியூப் சொந்தங்கள் எல்லாருமே வந்து நிறைய அவேர்னஸோடு இருக்காங்க. பெயிட் ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நெகட்டிவ் போட்ட வீடியோ ஏன் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரிமூவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு அது பதில் அதுதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10,000 பேர் மேக்ஸிமம் என் சேனலில் அவ்வளோதான் பார்ப்பாங்க. 50,000 வியூஸ் போகும்னு நினச்சேன். 50 கூட இல்லை, நான் ஒரு 10,000 தான் நினச்சேன். ஒரே நாள்லேயே அந்த வீடியோ 1 lakh மேலே போயிடுச்சு வியூஸ். யூஸ்வலாக ஒரு யூடியூபராக இருந்தாங்கன்னா 1 lakh மேலே போயிருக்குன்னா வைரல் ஆகிடுச்சு, நல்லா ஏர்ன் பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க. பட் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, இந்த வீடியோ ரொம்ப வியூஸ் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை மெம்பர்ஷிப் மூவ் பண்ணிட்டேன். மெம்பர்ஷிப் மூவ் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ரொம்ப நாளாக ஈயாடிட்டு இருந்தது அந்த மெம்பர்ஷிப். நீ இதெல்லாம் சொல்ல, எதனால மெம்பர்ஷிப் மூவ் பண்ண அதை சொல்லு. மூவ் பண்ணிட்டேன். ஏதாவது கால்கள் வந்ததா, யாராவது ஒன்று மிரட்டினாங்களா, அதை சொல்லு. என்னை யாரும் மிரட்டல, நான் யார்கிட்டையும் காசும் வாங்கல, நானாக தான் மூவ் பண்ணிட்டேன். அது வந்து என்னோட டெசிஷன் தான். இவங்க சொல்லி நான் மூவ் பண்ணலன்னா இல்லை, எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்த வீடியோ நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுநாள்லேயே எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்போ இவர் சொன்னார் எங்களால் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன் இல்லை நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். பட் அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் ஃபோனும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா, நான் இப்போ அந்த வீட்டில் தான் இருக்கேன். அந்த வீட்டில் இருந்துட்டு அதில் இருக்க நிறையும் சொன்னேன். நிறைய பாசிட்டிவ் சொல்லும்போது எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு பெய்ட் ப்ரமோஷன் ஏஜென்ட்டு, நான் வந்து ஏஜென்ட் ஆகிட்டாங்க. நான் வந்து ஏஜென்ட் தான், நான் வந்து காசு வாங்கிட்டு எங்கள் வீடு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஒருத்தர் வந்து என்னன்னு தெரியாம ஷீ இஸ் டூயிங் ஹர் ஜாப், why are you scolding அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஜாப்? ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஓகே நான் இந்த பில்டருக்கு நான் ப்ரமோஷன் ஏஜென்ட் கிடையாதுன்றதுக்காக தான் இதில் இருக்க ப்ராப்ளம்ஸும் சொன்னேன். அதுவும் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சரி சொல்லு. என்னோட இன்டென்ஷன் வந்து அது கிடையாது. என்னை நம்பி கேட்டவங்களுக்காக நான் ஒரு வீடியோ போட்டேன். ஓவராக வியூஸ் போகும்போது ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள். ஏன்னா நான் வந்து நீங்கள் மறுபடியும் என்ன சொல்ல வைக்காதீங்க. நாங்கள் ஒரு பெரிய ப்ராப்ளம்லேருந்து வெளில வந்திருக்கோம். ஐ வாஸ் நாட் ஹெல்தி. சரியா, ஒரு ப்ராப்ளம் வேற இஷ்யூ இப்போ ஃபேஸ் பண்ண நிலைமையில இல்லை. ஆமாம், அதனால ஒரு பிரச்சனை போதும் லைஃப்பில். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஹெல்த்தியாக இருக்கணும், மென்டலி நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டாக்டர் என்கிட்ட அந்த டைம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தப்போ கூட கமெண்ட்டில் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் டார்கெட்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. மறக்க மாட்டேன் அந்த கமெண்ட்டை. நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களையும் பார்த்துக்கணும், நீங்கள் டெய்லி வாக்கிங் போகணும். இல்லை, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த கம்பெனிஸ்லாம் நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்க, இந்த வருஷம் இந்த டார்கெட் அதுக்கடுத்து இந்த டார்கெட் சொல்லி நம்மளை வந்து இந்த மாதிரி மாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஸோ நான் ஜாப் விட்டு நின்ன உடனே பேபிக்காக ட்ரை பண்ணி அது ஒரு டார்கெட்டாக எடுத்துட்டு என்னோட ஒட்டுமொத்த சேவிங்ஸும் செலவு பண்ணி இப்போது ஆக்சுவலாக பார்த்தா நான் 0 தான். அதெல்லாமே பண்ணியுமே நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ எனக்கு இந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ மற்ற பிரச்சனையெல்லாம் என்னால் வேணாம், நானே இந்த வீடியோ வேணாம்னு சொல்லிட்டு நானே ரிமூவ் பண்ணிட்டேன். சரி, ஓகே.